ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கோங்க நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு வைக்க போகிறேன். எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல வெண்டைக்காவை ஒரு கடாயில் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம குழம்பை தாளித்து விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், கடுகு பொரிஞ்சோன்னா ஒரு வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கட்டு கருவேப்பிலை, ஒரு தக்காளி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு. தேங்காய் வேணால் சேர்த்துக்கலாம், நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலை. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்காய் சேர்க்காமலே வெண்டைக்காய் குழம்பு நல்லாயிருக்கும். குழம்பு எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக தலை வெண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.